தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருமா வராதா? வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு சில செய்திகளுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, அதுதான் தமிழ்நாட்டுக்கு இப்போது தண்ணி வருமா வராதா. இன்றைக்கி ஆடி 18 வந்துருச்சு. எனக்கே ஒரு மெமரியாக சின்ன வயசில் இந்நேரம் ஜூன் மந்த்லேயே தண்ணி வந்திருக்கும், காவேரியில் தண்ணி வந்திருக்கும். ஆடி 18க்கு நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் பண்ணுவாங்க. அப்புறம் சின்ன பசங்களாம் சப்பரம்லாம் இழுத்துட்டு போவாங்க. ஸோ காவேரி கரையில் எல்லாரும் அவங்க டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடி 18 ஒரு முக்கியமான தமிழ் ஈவெண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்நேரம் விவசாயிகளுக்கும் இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஈவன் தோ கர்நாடகாவில் எங்கள்கிட்டயே தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுமே நேத்தி அவங்களுக்குள்ளேயும் பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த காவேரி இஷ்யூ பற்றி. இப்போ என்னன்னா இதுக்காக நம்மளுடைய விவசாயிகள் காவேரியில் அவங்களையே அந்த மண்ணில் புதைச்சிக்கிட்டு கழுத்து வரைக்கும் புதைச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இன்னைக்கு டிஎம்கேவும் அவங்களோட சார்பாக விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இவங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரிச்சுவல்ஸ்க்காக தண்ணி இதெல்லாம் தாண்டி விவசாயத்துக்கும் அன்றாட தேவைக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். கர்நாடகாவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ ஆர்குமெண்ட்டே இல்லை. இப்போ அவங்களுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து இப்போ தண்ணி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கன்னு இல்லை, நம்மளுடைய 2 முதல்வரும் கர்நாடகா முதல்வரும் விஜயும் தமிழக முதல்வரும் மீட் பண்ணி இதுக்காக என்ன அடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய பிரதமர் மோடி போதை இல்லா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதாவது என்னன்னா நாஷா முக்த் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா இப்போ நமக்கே தெரியும், இது இந்தியாலன்னு இல்லை, வேர்ல்ட் வைடே ஒரு மேஜர் ப்ராப்ளமா ஒரு கண்டிப்பா எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா இந்த போதை கலாச்சாரம் தான். ஸோ அந்த கலாச்சாரத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது என்ன இனிஷியேட்டிவ்னா, இதில் என்னன்னா இந்த போதைப் பொருள் வழக்கு விசாரணைகள் எல்லாம் விரிவுபடுத்துறதுக்காக பிரத்யேகமாக என்டிபிஎஸ் அப்படிங்கிற சிறப்பு நீதிமன்றங்கள் எல்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இயக்கத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப ரொம்ப அவசியமான இனிஷியேட்டிவ். தமிழ்நாட்டிலையுமே முதல்வர் விஜய் அவருடைய பதவியேற்புக்கு அப்புறம் முக்கியமாக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப குறிப்பாக சொன்னதும் இதுதான், போதை பொருள் இல்லா தமிழகம், இந்த போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே இதை ஒரு மேஜர் ஒரு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இதுக்காக ஒர்க் பண்ணால் சீக்கிரமாகவே நம்ம இந்த போதைப் பொருள் இல்லா ஒரு இந்தியாவாவோ இல்லை உலகமாவோ நம்ம மாறுறதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அடுத்த 2 நியூஸுமே ஒரு ஹாப்பி நியூஸ்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு மறுபடியும் முதல் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தேசிய விருதும் வாங்கியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா கடைசியாக நம்மளுடைய இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது, அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் கேடவர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டெல்லியில் இதுக்கான தேசிய விருதை வாங்கியிருக்கோம். என்னன்னா இப்போ நம்ம இறந்து போனாலும் நம்ம மறுபடியும் உயிரோட வாழலாம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆர்கன்ஸ் மூலியமா. ஸோ ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஐடியாலஜி படி மாறும். அந்த ஆர்கன் டொனேட் பண்ணக்கூடியதா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். கந்தானம் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கந்தானம், அதுக்கப்புறம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக வந்திருக்கு. நம்ம எல்லா ஆர்கனையுமே நம்ம
குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம வாலண்டியரா குடுக்கறது வேற. இதெல்லாம் வந்து கிட்னி திருடுறது அதெல்லாம் வந்துட்டு வேற. அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாரி வந்து தமிழ்நாடு நம்ம அவங்களா வாலண்டியரா குடுக்குற ஆர்கன் டொனேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ்னே சொல்லலாம். ஸோ இப்ப இருக்கிற அவேர்னஸை தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்தா இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ த ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னா, காமன்வெல்த் 2026ல இந்தியா டோட்டலா 39 பதக்கங்கள் வென்றிருக்கு. அதாவது வந்துட்டு என்னன்னா, கோல்டு வந்துட்டு 13 அண்ட் 17 சில்வர் அண்ட் 9 பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹோலா 39 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா வந்து, இப்போது நிறைய பேர்கிட்ட வந்து இந்தியாவோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸாகவே கிரிக்கெட்டை தான் சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்டில் மட்டும்தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அதை பார்த்து அதை வந்து ஏற்கனவே நல்லா வளர்ந்த ஸ்போர்ட்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் வி ஆர் குட் அட் ஸ்போர்ட்ஸ், இந்தியன்ஸ் ஆர் குட் அட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம வந்து வின் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்க்கு சப்போர்ட்டிவாக எல்லாரும் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ மோர் தென் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஹாக்கி ஆர் ஃபுட்பால் ஆர் கிரிக்கெட் அதெல்லாம் தாண்டி வேறு ஸ்போர்ட்ஸ்லலாம் ஜெயிக்கும் போது பர்சனலாகவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமும் இன்னும் நிறையா ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னி நாளுக்கான செய்திகள் மற்றும் என்னுடைய ரியாக்ஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா? வேறு எதுக்காவது நான் ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.